73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செய்து 2021 முடிய 4,85,000 தான் மொத்த கடன். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 2021 2026 வரைக்கும் 5 லட்சம் கோடி கடனை வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடனாளிக்கு விட்டீர்கள். எல்லாம் நம்ம எல்லாம் கடன்காரனா இருக்கிறோம். அதுக்கு யார் காரணம்? ஸ்டாலின் தான் காரணம். அப்படிப்பட்டவர் மீண்டும் ஆட்சிக்கு வரணுமா? இன்றைக்கு அது மட்டும் இல்ல, நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஏதோ அரசாங்கம் கடன் வாங்குது நமக்கு என்னன்னு. நீங்க தாங்க அந்த கடனை திருப்பி செலுத்த வேணும். நல்லா சிந்திங்க, வீட்டுக்கு போய் சிந்திங்க. இந்த கடன்லாம் நீங்க தான் கட்டி ஆகணும். எப்படி கட்டுவது என்றால் வரி போட்டு, வரி மூலமாக உங்களிடத்தில் பணத்தை வசூல் செய்து வாங்கிய கடனை திருப்பி செலுத்த வேண்டியது அரசாங்கம். சிந்திச்சிங்க. அரசாங்கம் வாங்கின்ற ஒவ்வொரு ரூபாயும் உங்கள் தலைமையில் வந்து விழுந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றினீர்களா? 2021 ஆண்டு 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. நம்ம கிராமத்தில் ஏரி குளம் குட்டை அங்க எல்லாம் வேலை பணி நடக்கும். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களாமா? 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பளம் உயர்த்தினாங்க, அதுவும் உயர்த்தல. 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளாக உயர்த்தினாங்களா? செய்யல. அதோட இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 100 ரூபாய் கேஸ் மானியம் கொடுப்பதா சொன்னாங்க. ஒவ்வொரு கொடுத்தாங்களா? ஒவ்வொரு குடும்பத்திற்கு கூடுதலா 1 கிலோ சக்கரை ரேஷன் கடையில் கொடுப்பதா சொன்னாங்க. கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு குறைச்சாங்களா? அது மட்டுமல்ல, நம்முடைய மாணவ செல்வங்கள் கல்வி கற்பதற்கு வங்கியில் கடன் வாங்கினாங்க. கடனை கட்டாங்களா? அந்த கடன் ரத்து பண்ணாங்களா? ஆக ஒண்ணுமே செய்யல. எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறாரு. எல்லாம் பெண்கள் நிறைய வந்து அமர்ந்திருக்கிறீங்க, சிந்திச்சு பாருங்க. ஏதோ இவருடைய அப்பா ட்ரஸ்டில் இருந்து மாதந்தோறும் குடும்ப தலைக்கு 1000 ரூபாய் கொடுப்பது மாதிரி பேசிட்டு இருக்காரு. அரசாங்க பணத்திலிருந்து கொடுக்கிற திரு ஸ்டாலின் அவர்களே, உங்க சொந்த பணத்தை கொடுக்கல. திரு ஸ்டாலின் குடும்பத்திற்கு மட்டும் 8000 கோடிக்கு மேல ட்ரஸ்ட்ல பணம் இருக்குது. இந்த பணம் எல்லாம் எப்படி வந்தது? எப்படிங்க வந்தது? இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரா? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்க என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை வழங்குறாங்க, அதுவும் கொடுக்கல. இன்றைக்கு பணிபுரிகின்ற பல அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, செவிலியருக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று பணி நிரந்தரம் செய்யல. அதே போல சத்துணவு அமைப்பாளர்களுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. அங்கன்வாடி ஊழியருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. அப்படியே மருத்துவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. ஆக தமிழ்நாட்டில் இந்த அமைப்புக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில் எதுவுமே நிறைவேற்ற முடியாத அவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிக்கின்ற கட்சி திமுக கட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது தேர்தல் வரும் என்று. தேர்தல் வந்தவுடனே அந்த மிஷின் உடையிற மாதிரி அழுத்த போறாங்க அண்ணா திமுக கட்சிக்கு. அவ்வளவு வெறிய இருக்கிறாங்க மக்கள். எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அண்ணா திமுக கூட்டணி அதிக இடங்களில் வென்று தனி பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். எங்களுடைய ஆட்சியில் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல. நான் பலமுறை சவால் விட்டேன். திரு ஸ்டாலின் அவர்களே, 2011 2021 வரை அண்ணா திமுக ஆட்சி, அம்மா முதலமைச்சராக இருந்தாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக இருந்தேன். 10 ஆண்டுல
அண்ணா திமுக ஆட்சியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கும் என்று நாங்கள் எந்த கூட்டத்தில் அழைத்தாலும் நான் வந்து பொது வழியிலே பேச தயார். 2021 2021 வரைக்கும் 2021 2026 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்து அதனால் மக்களுக்கு என்ன நன்மை என்பது நீங்கள் விளக்குங்கள். நானும் பேசுறேன், நீங்களும் பேசுற, விவாதம் நடக்கட்டும், பொதுமக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும். இதுவரைக்கும் பதிலே இல்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள். மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதுதான் எங்களுடைய தலையாய கடமை. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. குடும்பம் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறது. குடும்பத்தில் என்ன அதிகாரம் கொடுக்க வேண்டும், அந்த குடும்பத்திற்கு எவ்வளவு சொத்து சேர்த்த வேண்டும் என்ற நிலையில இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. குடும்ப ஆட்சி வேணுமா? நல்லா சத்தமா சொல்லுங்க. குடும்ப ஆட்சி வேணுமா? வாரிசு அரசியல் தொடர வேண்டுமா? அந்த காலத்தில் அரசர்கள் நாட்டை ஆழ்வார்கள். அந்த அரசர் தனக்கு பின்னால தன்னுடைய மகனுக்கு முடி சுட்டுவார். அதுபோல தமிழகத்திலே இன்றைக்கு அரசராட்சி கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றார். அதை இந்த தேர்தல் மூலமாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார், திமுக கட்சிக்கு தலைவராக இருந்தார். அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் கட்சிக்கு தலைவர், திமுக கட்சிக்கு அப்புறம் முதலமைச்சர். அதுக்கு பிறகு எந்தவித ஒரு உழைப்புமே இல்லாம திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த ஒரே அடையாளம், ஸ்டாலின் மகளுடைய ஒரே அடையாளம், அந்த அடையாளத்தை வைத்து தனக்கு பின்னால் திரு ஸ்டாலினுக்கு பின்னால் தன்னுடைய மகன் உதயநிதி வர வேண்டும் என்ற அடிப்படையில் இன்னைக்கு ஊரூரா போய் பிரச்சாரம் பண்ண வச்சு, பிறகு எம்எல்ஏ ஆக்கி, பிறகு அமைச்சராக்கி, இப்பொழுது துணை முதலமைச்சராக்கி இருக்கிறார். அந்த திராவிட முன்னேற்ற கழகம் வளருவதற்கு உழைத்தவர்கள் எல்லாம் ஓரம் கட்டுப்பட்டு விட்டார்கள். இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எதிர்கட்சியாத்தான் இருப்பார், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனா உழைப்பு கொடுத்திருக்கிறார் அந்த கட்சிக்கு, திமுக கட்சிக்கு உழைப்பு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தமிழகத்திலே அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் திரு துரைமுருகன். அவர் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறக்காத காரணத்தினால அவருக்கு துணை முதலமைச்சர் கிடைக்கல. அப்படிப்பட்ட கட்சி அண்ணா திமுக. அப்படி இல்ல, ஜனநாயகம் ஜனநாயகம் ஜனநாயகப்படி செயல்படுகின்ற கட்சி. இன்றைக்கு தமிழகத்திலே பல கட்சிகள் இருந்தாலும் ஜனநாயகப்படி நடக்கின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. அண்ணா திமுகவிலே விசுவாசமாக செயல்பட்டா, தலைமைக்கு விசுவாசமாக செயல்பட்டா, மக்களிடத்தில் நன்மதிப்பு பெற்றிருந்தா, நிச்சயமாக உயர்ந்த பதவிக்கு கிடைக்கக்கூடிய ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. எங்க இல்லைன்னா நானா வந்து உங்க முன்னாடி பேச முடியுமா? நடக்கிற காரியமா? கனவு கூட நடக்காது. அண்ணா திமுக கட்சியில இருந்த காரணத்தால உங்கள் முன் பேசுகின்ற வாய்ப்பை இந்த கட்சி கொடுத்திருக்குது. இன்னைக்கு அண்ணா திமுக கட்சியில தான் ஒரு சாதாரண தொண்டன் கூட உச்சபட்ச பதவி பொதுச் செயலாளராக ஆக முடியும். அண்ணா திமுக இருக்கின்ற கட்சி தொண்டன் கூட எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், அமைச்சராக முடியும், ஏன் முதலமைச்சரே ஆக முடியும். இப்படி ஸ்டாலின் ஒரு வார்த்தையாவது எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் பேச முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்திலே விசுவாசமாக உழைத்தவர்கள், அவர்களுக்கு உச்சபட்ச பதவி திமுக தலைவர் பதவி கிடைக்கும். உச்சபட்ச பதவி ஆட்சிக்கு வந்த பிறகு முதலமைச்சர் கிடைக்கும் என்று சொல்ல முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் தமிழகத்தில் ஆள வேண்டுமா? அண்ணா திமுக மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம். பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டில் இருக்கின்ற சாமானியன் கூட அனைத்து கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொடங்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. அதே போல அவருடைய மறைவுக்கு பிறகு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்ணை இமையாப்பதை போல இயக்கத்தை கட்டி காத்து பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விட்டு சென்ற பணியை சிறப்பாக செயல்பட்டு
இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்து நாட்டு மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் பொன்மன மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.